தேவனுடைய வழிபடமாய் என்று சொல்கிறேன். சவால் விட்டு சொல்கிறேன், இந்த வருஷம் உனக்காய் அடைக்கப்பட்ட அத்தனை வழிகளை திறக்கிற வருஷம். உங்களுக்காக எதெல்லாம் அடைக்கப்படும் என்று சொல்லி சவாலிட்டார்களோ, சவாலிட்ட ஜனத்துக்கு முன்பாய், அதிகாரிகளுக்கு முன்பாய், மனிதனுக்கு முன்பாய், உறவுகளுக்கு முன்பாக திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாய் வைக்கும்படி என் தேவன் சொல்கிறார், ஒருவனும் பூட்ட முடியாது. என் தேவன் இந்த வருஷம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் மாற்றி போடுகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் என்று தேவனுடைய ஆவியானவர் திருவரம் பெற்றுகிறார். அல்லேலூயா. இருக்கிறார், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறார், எல்லா விதமான பிள்ளைகளையும் தேவன் உங்களுக்கு தரும்படி அவருடைய கரத்தை கத்த நீட்டுவார். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், தேவன் தருகிறதை ஒரு மனிதனும் தடுத்து நிறுத்த முடியாது. வேதம் சொல்கிறது, தேவனாகி கர்த்தர் அநேகருடைய காதுகளிலே துணிக்கப்பட போகிறார். மாற்றங்களையும் மாற்றத்துடைய சூழ்நிலைகளையும் திருச்சபை பார்க்க போகிறது. திறந்த வாசல் திருச்சபை மேலும் ஊழியத்தின் மேலும் தனிப்பட்ட வாழ்க்கை மேலும் வரப்போகிறது. அதை நீங்களும் நானும் சீக்கிரமாய் பார்க்க போகிறோம். உபத்திரவப்பட்ட பவுலும் சீலாவும் ஆனால் துணிக்கிற பொழுது சூழ்நிலையில் மாற்றப்பட்டு திறந்த வழிகளை கத்த திறந்தார். ஒருவேளை உபத்திரவத்துடைய நிலைமைகளுக்குள்ளாக திருச்சபை இருக்குமானால், திருச்சபையுடைய ஜனங்கள் இருக்குமானால், இன்றைக்கு அந்த உபத்திரவத்தை கத்தர் மாற்றி உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கத்தர் வைக்க போகிறார். நீங்க கை தட்டிட்டே இருக்கணும். கத்தருடைய ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். சில விடுதலைகள் நடந்து கொண்டே இருக்கும். திருச்சபையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் செய்ய வேண்டிய இடத்துல அற்புதங்களை நடப்பிப்பார். அவர் எங்கெல்லாம் அற்புதம் நடத்த வேண்டுமோ அதை நடப்பிப்பார். இந்த இளவேளை கர்த்தர் எழுத வேண்டியவைகளை எழுதுவார், நடக்க வேண்டியவைகளை நடக்க பண்ணுவார். இந்த இளவேளை திறந்த வாசல் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் திறந்து கொண்டே இருப்பார். அடைப்பதற்காக அல்ல. சிஸ்டர், போன வருஷம் பெற்றுக்கொண்டே வாக்குத்தத்தத்தை யோசிக்க வேண்டாம். இந்த வருஷம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு தான் இந்த வார்த்தையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் பிரத்யட்சமாய் தந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, கொஞ்சம் பலன் இருந்தும், திருச்சபையே கொஞ்சம் பலன் இருந்தும் தேவனை தேடினாய் அல்லவா, மறுதளிக்காமல் தேடினாய் அல்லவா. வந்த பிரச்சனைகளுக்கு திருச்சபைக்கு வர முடியாது, ஜெபிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது. வந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏராளம். ஆனா அவைகளிலே கர்த்தரை மறுதளிக்காமல் தேவனை தேடின உங்களுக்கு ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா. கொஞ்சம் விசுவாசம், அந்த விசுவாசத்துல கூட தேவனுக்கு செய்வார் என்று சொல்கிற நம்பிக்கையோடு தேவனோடு நடந்தாய் அல்லவா, விசுவாசத்தோடு 1ஆம் தேதி தொடங்கிறது. இன்றைக்கு இந்த 1ஆம் தேதி வரைக்கும் வந்த உங்களுடைய விசுவாசத்துடைய வார்த்தை, அந்த வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இந்த விசுவாசத்தினாலே உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு இந்த வருஷம் கர்த்தர் பதில் தந்து கொண்டே இருப்பார். நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் நிறைய சாட்சி கேட்டோம் அல்லவா. அவர்கள் சொன்ன ஒரு சாட்சியை பார்க்கும் பொழுது அவங்க சொன்ன காரியம் அதுதானே, தேவனை தேடுகிறோம், தேவனை தேடி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை. ஆனால் உபத்திரவத்தின் சூழ்நிலைகளிலே இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கத்த திறக்கிறார். அதை நீங்க பார்ப்பீங்க. நிச்சயமாக உங்க கண்கள் காணும். உங்க நிலைமை இப்படியா என்று எண்ணினவர்களுக்கு முன்பாக உங்க நிலைமையிலே மாற்றத்தையும் உங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தையும் கர்த்தர் உங்களை நடத்துவதை பார்த்தீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய கண்களுக்கு முன்பாக மனிதன் பேசுகிற வார்த்தையை கேட்காதீங்க, அதிகாரிகள் பேசுகிற வார்த்தையை கேட்காதீங்க. ஊழியர்கள் சொல்லுகிற ஒரு சில காரியங்களுடைய வாழ்க்கையில கேள்வியாக இருக்கலாம். ஆனா தேவனுடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் ஜெயமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. 2025 இந்த வார்த்தையை நம்புகிற அத்தனை பேருக்கும் கர்த்தருடைய கிரியைகள் நடக்கும். அத்தனை பேர் இந்த கிரியைகளை பார்ப்பார்கள். ஜெயமான வார்த்தை. ஆமென். தேவன் திருச்சபையை பார்த்து சொன்னதை போல நீங்களும் நானும் திருச்சபை. இந்த திருச்சபையிலே தேவன் செய்ய போகிற பயங்கரமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். வெற்றிகரமான திறந்த வாசல். வேதம் சொல்கிறது, அடைக்கப்பட்ட வாசல். வீட்டை பூட்டுகிறோம் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். எல்லாமே பூட்டப்பட்டுவிட்டதுல, எல்லாமே அடைக்கப்பட்டுவிட்டது. அதுக்கு காரணம் தெரியுமா? தேவன் பாதுகாத்து சிலவைகளை செய்வதற்காக.
ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? தேவன் நம்முடைய சில வேளை கதவு அடைக்க, ஒரு வீட்டினுடைய கதவு அடைக்கப்படும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? அந்த சிஸ்டர் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, பிள்ளைய வீட்டுக்குள்ள வச்சுட்டு போவதை போல நம்முடைய வாழ்க்கை வீட்டினுடைய பாதுகாப்புக்கு தான் கதவை பூட்டுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உங்க கையில் எல்லாருடைய கையில் 50 பவுன் இருக்கிறது. எவ்வளோ? 50 பைசா கூட இல்லைன்னு பாக்குறீங்க. அல்லேலூயா. சரி, 50 பவுன் இருக்கிறது. அந்த 50 பவுனை வச்சுட்டு ஓப்பனா கதவை திறந்துச்சு நான் போயிடுவேன் சொல்ற எத்தனை இருக்கிறீங்க? ஒரு சின்ன மோதிரம் அன்னைக்கு நான் ஒரு நாள் பார்க்கும் பொழுது, ஒரு பிள்ளைக்கு சின்ன குழந்தைக்கு முதல் வருஷம் பிறந்த நாள். அந்த நாள்ல ஒரு மோதிரம் கடைஞ்சு போச்சு. அல்லேலூயா. எல்லாரும் போயிட்டாங்களோ? அல்லேலூயா. அந்த மோதிரம் கடைஞ்சு போகும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? அவ்வளவு பிரயாசப்படுறோம், அவ்வளவு காரியங்கள். நான் இன்னைக்கு எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு சின்ன மோதிரம் கிடைச்சா கூட நம்மளால தாங்க முடியல. ஆனா தேவன் சொல்லுகிறார், அவனுடைய வீடு அடைக்கப்படுவதற்கு காரணம் தெரியுமா? ஒரு சூழ்நிலை அடைக்கப்படுவதற்கு காரணம் தெரியுமா? இதெல்லாம் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பது, வீடு பாதுகாப்பதற்கு, வீட்டுடைய நிலைமையில மாற்றத்தை உண்டாக்குவதற்கு. அல்லேலூயா. நீங்க உண்மையா சொல்ல போற ரொம்ப சந்தோஷமா சொல்லுவேன், எங்க வீடு எல்லா கதவும் திறந்து கிடக்கும். அல்லேலூயா. இப்ப மாதிரி மேரேஜ் ஆயிடுச்சு, அதனால அப்படி. ஏன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வீடு இங்க இருந்து திறந்து இருக்கும், மேல வரைக்கும் மொட்டை மாடி வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். அல்லேலூயா. ஏன்னா தங்கம் கிடையாது, பணமும் கிடையாது, ஒண்ணும் இருக்காது. ஆனா திறந்த வீட்டுக்குள்ள இருந்தேன். அல்லேலூயா. சரி, அதை போட்டும் ஆண்டவர் நாம் மகிமைப்படுத்தும். கடல் வாசலுக்கு முன்பாக நிற்கிறவர்களுக்கு அடைக்கப்பட்டது என்று நினைக்கிற அந்த சூழ்நிலையில தேவன் திறக்க ஆரம்பித்தார். திறக்க ஆரம்பிச்சுட்டு என் பிள்ளைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அடைக்கவும் செய்தார். அவரால் திறக்கவும் முடியும், அடைக்கவும் முடியும். அவரால் திறக்கவும் முடியும், அடைக்கவும் முடியும். திறந்தாலும் நல்லது நின்றணும், அடைச்சாலும் நல்லது நின்றணும். எத்தனை சொல்ல முடியும்? தேவன் சில நேரத்தில் அடைப்பார். எதுக்கு தெரியுமா? கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு தருவேன். என் மேல நம்பிக்கை இருக்கிறதா? என் மேல என்னுடைய விசுவாசம் இருக்கிறதா? சில உயர்வுகள். நான் ஆண்டவரை கேட்டேன், 1ஆம் தேதியே கிருபை வரங்களை நிரப்பிடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிற ஜெபம் பண்ணும்போது எனக்கு தெரியும் என் கிருபை வரங்கள் பெருகிச்சான். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் தேவனுடைய வரங்கள் செயல்படும் பொழுது, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சில உன்னதமான உயர்வுகளை தரும் பொழுது, ஒருவேளை தாமதமாகலாம், தேவனுடைய உயர்வை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. இங்க பைபிள் சொல்லுகிறது, அவர் திறக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்குமா? அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆமென் சொல்லுங்களா? திறந்த வாசல், அடைக்கப்பட்ட அத்தனை வாசல்களும் இந்த 2025 கர்த்தர் நம்முடைய கைக்கு தருவார். இதெல்லாம் ஒரிஜினல் பூவம். இது தலையில் இருக்க வேண்டியதா இல்ல எங்க இருக்க வேண்டிய எனக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு இது எங்கேயோ இருந்தது, இங்க வந்து இருக்கு. அல்லேலூயா. அதுக்கு இன்னைக்கு என்னது? கொடுத்து வச்ச வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த பூக்கெல்லாம் கொடுத்து வைக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் கொடுத்து வைக்க மாட்டாரா? உயர்த்தி வைக்க மாட்டாரா? இந்த 2025 இது மேல இருக்கணும்னு அதுக்கு ஒரு தலையெழுத்து. அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு எனக்கு இந்த 2025 ஒரு உயர்வினுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமா எப்படிதான் சொல்ல முடியும்? ஒரு பூவே இதற்கு மேலாக இருக்குமானால் உங்களையும் என்னையும் அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்பார். சிஸ்டர், கவலையே படாதீங்க. உங்களுக்கு வர வேண்டியது உங்களுக்கு தான். உங்களுக்கு வர வேண்டிய உங்களுக்கு தான். உங்களுக்கு வர வேண்டிய பணம் லட்சம் வேணால் உங்களை தேடி வரும். உங்களை தேடி வர வேண்டிய பொக்கிஷம். இப்பவும் சொல்றேன், எழுத வேண்டிய கையெழுத்து போடுகிற திருச்சபை நம்முடைய திருச்சபை. பத்திரத்தில் இன்னும் திருச்சபை ஜனங்கள் கையெழுத்துட்டு கொண்டிருப்பார்கள். திருச்சபையுடைய பிள்ளைகள் வீட கட்டுவாங்க, வாகனத்தை வாங்குவாங்க, நன்மைகளால் நிரப்பப்படுவாங்க, உயர்வால் நிரப்பப்படுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி வைத்து கொண்டே இருப்பார். ஆசீர்வாதத்துடைய திறவுகோல் உங்களுக்குள்ளே வரும். ஆசீர்வாதத்தினுடைய ஆவிக்குரிய திறவுகோலும் உங்க கைக்குள்ளாக வரும். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு நாள். நல்ல சொல்லுங்களா? எத்தனை பாதி பேரு அதே மூஞ்சிலே இருக்காங்க. போச்சு. 2024 இருந்து அதே மூஞ்சி நடக்காது. வாய்ப்பே இல்லை. 2025 எனக்கு நடக்காது. விலவில மாறாது, பிரச்சனை மாறாது, போராட்டம் மாறாது. உங்க முகத்தை கொஞ்சம் மாத்துங்க. அதுக்கு ஃபேர் லெவல் கொண்டு தான் போட்டாது.
அல்லேலூயா. உங்களுடைய முகத்தில் ஒரு மாற்றம் வரட்டும். கர்த்தர் செய்வார் என்று சொல்லி கால் வச்சிருக்கிறேன். கர்த்தர் நடத்துவார் என்று கால் வைத்திருக்கிறேன். என் திருச்சபைக்கு தேவன் செய்வார் என்று சொல்கிறேன்.